Hi friends, very good morning. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ப்ராடக்ட் நாலேஜ் பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்டேஜ்ல ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் அப்படினு சொல்லிட்டு சப்ளிமெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சப்ளிமெண்ட் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணிருக்காங்க, சோ இத நம்ம எடுத்துக்கும்போது நம்ம உடம்புல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான நாலேஜ் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ இந்த ஹேர் ஸ்கின் நெயில் அப்படினு சொல்றது நமக்கு வந்து ஒரு கிரேட் யூனிக் ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ராடக்ட் அப்படின்றது நம்மளுடைய ஹேருக்காகவும் முடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கணும், ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றவங்களும் இந்த கேப்சூல் எடுத்துக்கலாம். இது கூடவே நம்மளுடைய நகங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும், இல்லை நகங்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த 3 பிரச்சனைகளுக்கும் பெஸ்ட் சொல்யூஷனாக இந்த ஹேர் ஸ்கின் நெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல் அப்படின்றது நம்மளுடைய ஹேர் லாஸை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சப்ளிமெண்ட்டை ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் போது முடி கொட்டுற பிரச்சனைகள் படிப்படியாக நமக்கு வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த கருமைகள் கரும்புள்ளிகள் அப்படின்றது நம்ம உடம்புல எங்க இருந்தாலும் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பொல்யூஷன்ஸ்னால நம்மளுடைய ஹேருக்கா இருக்கட்டும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கா இருக்கட்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கு. நம்மளுடைய நெயில்ஸை வந்து நல்ல ஹெல்த்தியாவும் க்ளோயிங்கான ஸ்கின்னையும் நம்ம வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட்டை ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், போரேஜ் ஆயில் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்றது ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா வந்து லைசின், மெத்தினான், சிஸ்டின் இதெல்லாம் இருக்குது. அதே போல் விட்டமின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விட்டமின் இ, விட்டமின் B6, ஃபோலிக் ஆசிட், விட்டமின்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அது மினரல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மெக்னீஷியம், ஜிங்க், செலீனியம், பயோட்டின், அயன் போன்ற மினரல்ஸுமே இந்த நமக்கு ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூலில் இன்க்ரீடியண்ட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது நம்மளுடைய ஹேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறதுனால ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காகவும் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் இந்த க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இதே ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து ஃபைட் பண்ணி ஆன்டி ஏஜிங்காக நமக்கு வந்து ஒரு கிரேட் ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கின்னை வந்து இந்த பிரேக் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கின்ல வரக்கூடிய இந்த ஆக்னி, சுருக்கங்கள் இது எல்லாமே இல்லாமல் க்ளோயிமாக வச்சுக்கிறதுக்கு ஸ்கின் அப்படின்றது நமக்கு ரொம்பவே அழகாக இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு மீனிங். ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த ப்ராடக்ட் அப்படின்றது ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நகங்கள் வந்து அடிக்கடி உடையும், இல்லைனா பார்த்தீங்கன்னா நகத்தை சுற்றி ட்ரைனஸ்னால ஏற்படக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் போரேஜ் ஆயில் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ப்ளஸ் நகங்கள் இது எல்லாமே வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக, ரொம்பவே ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக, ஷைனிங் லுக்கு கொடுக்கறதுக்காக இந்த போரேஜ் ஆயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா சாஃப்ட்னஸாக வச்சுக்கிறதுக்காகவும் அந்த மாய்ஸ்சரைசேஷனாக வச்சுக்கிறதுக்காகவும் ஸ்கின் இன்ஃப்ளமேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த போரேஜ் ஆயில் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே போல் நெயில்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது நெயில் கண்டிஷனை வந்து நல்லாவே நமக்கு எஃபெக்டிவாக க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைசின் அப்படின்றது நம்மளுடைய ஹேருக்கு வந்து அந்த வால்யூமைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, திக்னஸ் அப்படின்றது கொடுக்கும், முடிக்கு வந்து கரெக்டான ஒரு ஷேப் அப்படின்றது கொடுக்கும். முடி கொட்டினதுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு முடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குமே வந்து இந்த ப்ராடக்ட் அமினோ ஆசிட் அப்படின்றது ஹேர் ஃபாலை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதன் மூலயமா ஹேருடைய க்ரோத் ப்ரொமோட் ஆகுறதுக்கும் இந்த ப்ராடக்ட் சப்போர்ட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் லைசின் அப்படின்றது ஸ்கின்னுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்காகவும் கொலாஜன் வந்து பில்ட் பண்ணுறதுக்காகவும் ஸ்கின்ல வந்து அந்த எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்காகவும் ஸ்கின் க்ளோயிங்க்கு இந்த ப்ராடக்ட் சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே போல் நெயில்ஸோடைய ஸ்ட்ரென்த்தனுக்கும் இந்த லைசின் அப்படின்றது சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஹேர் ஸ்கின் நெயில் அப்படின்றது நம்ம ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கும் போது ஹேரு, ஸ்கின்னு, நெயில் மூணுத்தையும் நல்லா நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த திக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெயில்ஸோடைய வீக்னஸாக இருக்கிறதுனால தான் நகங்கள் அப்படின்றது உடையும். அந்த நகங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்றதுக்காக இது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுடைய மாய்ஸ்சரைசர், ஸ்கின் ட்ரைனஸ் ஆகாமல் ஈரப்பதத்தோட இருக்கிறதுக்காகவும் ஒரு இன்ஃப்ளமேஷன்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஸ்கின் டேமேஜ்லேருந்து நம்மளை வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து பாதுகாக்குது. சீக்கிரமாக ஸ்கின் ஏஜினிங் வராமல் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுது. கிரே ஹேர் அப்படின்றது சீக்கிரம் வராமல் டிலே ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக
சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ ஹேருடைய வால்யூமைசிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து நம்மளுடைய அந்த ஹேர் ஸ்கின் நெயில்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்கின் நெயில் வந்து ரெகுலர் பேசிஸில் 13+ ஏஜ் இருக்கிற எல்லாரும் மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று, ஆஃப்டர் ஃபுட் நம்ம ரெகுலர் பேசிஸில் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனைகள்லேருந்தும் நம்ம ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நகங்கள் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது கிளியர் ஆகிறதுக்கு இந்த சப்ளிமெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.